இறைவன் தரிசனம் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் அருள்மிகு ஞானாம்பிகை உடனுரை அருள்மிகு பரசுநாத சுவாமி திருக்கோயில் முழையூர் பட்டீஸ்வரம் ஆகும். இது ஒரு மேற்கு நோக்கிய சிவத்தலமாகும். இது தென்தளி என்றும் அழைக்கப்படுகிறது. பரசுராமர் தனது தாயை கொண்டதால் ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்க இத்தலத்து சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ததால் அவருக்கு தோஷம் நீங்கியது. ஆதலால் இத்தலத்து சிவபெருமான் பரசுநாதர் என்று அழைக்கப்படுகிறார். அம்பாள் ஞானாம்பிகை ஆகும். அம்பாளை வணங்கிட கல்வி மற்றும் ஞானத்தில் மேன்மை பெறலாம். பரசுராமர் வழிபட்ட தினம் அக்ஷய திருதியை ஆதலால் இங்கு அக்ஷய திருதியை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அக்ஷய திருதியை அன்று மல்லிகை மற்றும் மாதுளை முத்துக்களால் காப்பிட்டு வணங்குவதால் வேண்டுதல்கள் நிறைவேறும். இது ஒரு சிறந்த பிரார்த்தனை தலமாக உள்ளது. குழந்தை பாக்கியம், திருமண தடை நீங்க, கல்வியில் மேன்மை பெற இத்தலத்து சிவபெருமானை வழிபட நன்மை உண்டாகும். இந்த லிங்கமானது பீஜாட்சர லிங்க வடிவை உடையது. நீண்ட கூம்பு நெடுந்திடை லிங்கம் என்பது இதனுடைய பொருள் ஆகும். வட்ட வடிவில் 8 பட்டைகளுடன் உள்ள சிவலிங்கம் இது. பழையாறை வடதளி இருக்கும் இடத்தில் அதற்கு இணையாக தென்புறம் மேற்கு நோக்கிய சிவத்தலம் இது. ஆதலால் இது தென்தளி என்று அழைக்கப்படுகிறது. இது தேவார வைப்புத்தலம் ஆகும். இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் வேலுக்கு பதிலாக சூலாயுதம் தாங்கி உள்ளார். அதனையும் அவர் இடது கைவிரலின் நுனியில் தாங்கியிருப்பது விசேஷம் ஆகும். இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், செரிமானமின்மை ஆகியன இத்தலத்து இறைவனை வணங்க குணம் உண்டாகும். பணம், வீடு, தோட்டம், தரிசாக கிடக்கும் நிலம் ஆகியன இத்தலத்து இறைவனை அக்ஷய திருதியை அன்று வந்து வழிபட விருத்தி உண்டாகும். பிறரை நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டு பண கஷ்டத்தில் இருப்பவர்கள் இத்தலத்து இறைவனை வழிபட கஷ்டம் நீங்கும். இப்பொழுது நாம் அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் சண்டிகேஸ்வரரை கண்டு கொண்டிருக்கிறோம். பிரகாரத்தில் உள்ள பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலே பரசுராமர் லிங்கத்தை வழிபடுவதை காணலாம். அருகில் விஷ்ணு மற்றும் பிரம்மன் இருப்பதை காணலாம். தட்சிணாமூர்த்தி. இக்கோயிலானது கற்றளியாக உள்ளது. நர்த்தன விநாயகர் பிரகாரத்தில் உள்ளார். மூலவர் சன்னதியின் கோபுரம். பீஜாட்சர வகையை சார்ந்த 8 பட்டைகளுடன் கூடிய லிங்கம். அம்பாள் ஞானாம்பிகை வழிபட கல்வியில் மற்றும் ஞானத்தில் மேன்மை பெற உதவுகிறாள் அம்பிகை. இப்பொழுது கோயிலை சுற்றி வலம் வர இருக்கிறோம். ஒரு காலத்தில் இங்கு அக்ஷய திருதியானது வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வந்தது. அதாவது தங்க காசுகளால் அபிஷேகம் செய்யப்பட்டு வந்தது. பிறகு காலப்போக்கில் அது நீங்கியது. இப்பொழுது இந்த கோயிலில் மீண்டும் இந்த விசேஷம் துவங்கியுள்ளது. இத்தலத்து குருக்கள் கோயிலின் வரலாறு பற்றி நம்மிடம் கூறுவதை இப்போது நாம் கேட்கலாம்.
அம்பாள் பேர் ஞானாம்பிகை. இந்த பரசுராமர் வந்து அம்மாவை கொண்டுட்டார். கொண்டதுனால சித்திரை மாதம் அட்சய திருதிய நட்சத்திரத்தில் தான் அந்த பாவம் முதல் நிவர்த்தியாக இருக்கும். அதான் பிதுரு தோஷம், முன்னோர்கள் செஞ்ச பாவ வினைகள் எல்லாம் தீரும். இந்த விசேஷம் சுகர் பிபி உள்ளவெல்லாம் பிரார்த்தனை பண்ணால் ரொம்ப விசேஷமாக ఉంటుంది. அம்பாள் ஞாபக சக்திக்காக ஞானாம்பிகை. இந்த அம்பாள் பேர் ஞானாம்பிகை. நாமகம் மறந்து போகிறதுனால நாமக சக்தி வரதுனால ஞானாம்பிகைன்னு போடும். ரொம்ப விசேஷம். சித்திரை மாதம் அட்சய திருதி. இத்தலத்து இறைவனை அக்ஷய திருதியை நாளில் வழிபட சொத்துக்கள், பணம் மற்றும் நிலம் ஆகியன விருத்தி உண்டாகும். சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், செரிமான மின்மை ஆகியன நீங்கும். மேலும் ஜாமீன் கையெழுத்து போட்டதால் ஏற்பட்ட துன்பங்களும் நீங்கும். வந்து வழிபடுவோம், நன்மைகள் பெறுவோம். நன்றி, வணக்கம். இது கும்பகோணத்திற்கு அருகில் உள்ளது.